அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜ்வாலாய தீமகே தன்னை சக்கர பிரச்சோத்யாத். ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. கனகம்பட்டி ஸ்ரீ பழனிசாமி சித்தரை போற்றி, கனகம்பட்டி ஸ்ரீ பழனிசாமி சித்தரை போற்றி, கனகம்பட்டி ஸ்ரீ பழனிசாமி சித்தரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 7/10/2024 முதல் 13/10/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. இப்பொழுது குரு பகவான் இங்கே ரிஷபத்தில் இருக்கார். ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட குரு சுபகிரகம், மிக மிக சுபகிரகம், இயற்கை சுபகிரகம். அவர் ராசியில் அமர்வது சிறப்பு தான். ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை. 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷபராசி. இந்த ரிஷபராசி சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெறுவதால் மிக மிக நளினமானவர்கள், எதையும் சாதிக்கக்கூடியவர்கள், ஒரு கெத்து உடையவர்கள். எனக்கு தான் எல்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையிலேயே புத்திசாலி மனிதர்கள், அறிவு ஜீவிகள் என்று சொல்லலாம். இந்த குரு ராசியில் அமர்ந்திருப்பது ஒரு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கை பெறக்கூடிய ஒரு நிலை, தெளிவான ஒரு சூழல் ஏற்பட்டு வேலையில், உத்தியோகத்தில் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமையப்போகிறது என்று சொல்லலாம். அதோடு மட்டுமல்ல, ராசிநாதன் தனது இன்னொரு வீடான துலாத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். சினிமா மற்றும் தொலைக்காட்சி நிறுவனங்களில் பிரிவுகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு, சினிமா நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு, எடிட்ரு போன்ற பல ஃபோட்டோகிராஃபி பல பிரிவுகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். வேலை வாய்ப்புகள் நீங்கள் தேடி போனாலும் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு வாசல் திறவுகள் திறந்து வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். முயற்சி செய்யுங்கள். உங்கள் முயற்சி வெற்றியாகக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு சுக்கிரன் ராசிநாதன் ஆட்சி பீடத்தில் இருந்தால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 2இல் இருக்கிறார். கொஞ்சம் வழக்கத்தை விட மாறாக கொஞ்சம் துரு விறுவிறுன்னு ஆக்டிவாக பேசக்கூடிய ஒரு நிலை, வேகத்தன்மை இருக்கும் உங்களுடைய பேச்சில். இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். சாதிக்கக்கூடிய நேரம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் குடும்பத்துக்கு, அதாவது அவங்களால உங்களுக்கு ஆதாயம், அனுகூலம் கண்டிப்பாக உண்டு. அதே செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குருவும் பார்க்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் நீங்கள் எதையும் சாதிப்பீர்கள், எதையும் பெறக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அவங்களுடைய கல்வி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய தருணம் இது. 5ஆம் இடம் சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். 5ஆம் இடம்னாலே குரு பார்க்குது, சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார்.
ஆனால் 4க்குடையவன் 5இல் சென்று குரு பார்வையில் இருக்கிறார். 50% ஓகே. 50% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் கெடுகிறது. ஆனால் ஸ்தானாதிபதி 5இல் போயிட்டார், குரு பார்வையில் இருக்கார். பட் இருந்த போதிலும் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க மாட்டார்கள். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். மற்றபடி அதாவது அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஆனால் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும். மன உளைச்சல் ஏற்படும். எச்சரிக்கையாக செயல்படுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கார். அவர் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும், இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம்தான் என்று சொல்லலாம். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதரவு, கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் இந்த வாரம் நன்மைகள் நடக்கும். மற்றபடி எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. அற்புதமான நேரம், சாதனை புரியக்கூடிய நேரம், சரித்திரம் படைக்கக்கூடிய நேரம். மற்றபடி 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தந்தையால் யோக பாக்கியங்கள், அதாவது ஈஸிலி டு கெட்டுன்னு சொல்லுவாங்க. அது எதையும் போராடி ஜெயிக்கத்தால் ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சிருந்த ஒரு வேலை இப்போ முடிவுக்கு சக்ஸஸ் ஆகும். அதுபோல் நேரம் சிறப்பாக இருப்பதால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது. ஒரு சிலர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரப்போகிறது. உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னே சொல்லலாம். இதையும் தாண்டி உங்களை பொறுத்தவரையும் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. அது வங்கிகள் மூலம் கடன் வாங்கலாம், அரசின் மூலம் கேட்குற இடத்துல கிடைக்கும். தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், அல்லது தொழிலை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணுங்கள். நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால் தொழிலை விருத்தி செய்து நல்ல இரட்டிப்பு சம்பாத்தியத்தை பெற முடியும். ஆனால் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மேலாமணிக்காக வேலை பார்க்க முடியாது. உங்களுக்கு 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். எச்சரிக்கையோடு இருங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுவிடும். இதுதான் ஒர்க்கு, இதுதான் தொழில், நிரந்தர தொழில் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வரும். ஆசிலேஷன் இருக்காது. அதே நேரத்தில் இரும்பு சார்ந்த உபகரணங்களை பயன்படுத்தக்கூடிய சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழிலாளி முதலாளி இவங்க ஒற்றுமையாக இருந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தையும் சந்தோஷத்தையும் சுமூக உறவு இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும். அற்புதமான ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நன்மைகள், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக கிடைக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கிடைக்கும். லோன் ஃபெசிலிட்டிஸு. மற்றபடி ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். இந்த ராகு 11 இருக்க கொடுத்து வைக்கணுங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். வெளிநாடு போகிறீங்க, தாராளமாக சம்பாதிக்கலாம். இல்லை வெளிநாட்டிலே இருக்கிறீங்க, இன்னும் சம்பாத்தியம் அதிகமாக இருக்கும். இந்த ராகு பகவான் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம், வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய பொருளாதாரத்தில் அதிகப்படியான ஒரு லாபத்தையும் ஒரு வருமானத்தையும் ரொட்டேஷனையும் பார்க்கக்கூடிய நேரம். சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறதால வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திச்சோட்டமாக இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம். மற்றபடி இந்த ரிஷப ராசிக்கு 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி சந்திராஷ்டம நாள் வருவதால்
எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டமம்னு சொன்னால் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். மற்றபடி சூதனமாக நடந்துக்குங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்.